Blogspot.in பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை இருந்தால் Power Rangers ஒன்றாகவே போராடியவர் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை இருந்தால் Power Rangers எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடிய வெல்வார் Power Rangers ஆமா ஆனா எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ இந்த சூப்பர் ஹீரோ வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா பாட ஆரம்பிச்சனா உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு தோணுது. யாருமே பாட்டு கேட்கலனா அப்புறம் எப்படி அந்த மியூசிக்ல பெரிய ஆளாக முடியும் சொல்லு? நீ பாடுனத நான் கேட்டேன். நீ ரொம்ப நல்லாவே பாடுற. ஆமா அது என்னது? இல்ல இப்ப நான் காட்ட மாட்டேன். அப்புறம் இப்பெல்லாம் ரேடியோல பாட்டையவே கேட்க முடியல. ஏன்னா கசா முசான்னு ஏதோ கேட்டுட்டு இருக்கு. ஆமா நானும் கேள்விப்பட்டேன். அவ பேரு கைலி ஸ்டைல். என்ன பொறுத்த வரைக்கும் கைலி உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுறா. அவன் என்ன சொல்ல வரானா அவன் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றான். அப்படிலாம் இல்ல, உண்மை சொல்லணும்னா அவளும் அழகாதான் இருப்பா தெரியுமா. அவ நல்ல பாட்டு கூட எழுதுவா. அதுவும் இல்லாம அழகா கூட இருப்பா. ஆனா இப்ப இமேஜ் ஒர்க் பாத்துட்டு இருக்கா. நீ அவ ஃப்ரெண்டா இல்லையா என்ன? ஒரு காலத்துல இருந்த. நான் சொல்றது உண்மைதான். நாங்க ரெண்டு பேரும் ஒரே ட்ரூப்ல தான் இருந்தோம். அவ ஒரு மேனேஜரை பிடிச்சு நல்லா செட்டில் ஆயிட்டா. நீ சொல்ற தாத்தா பாட்டி கதெல்லாம் நாங்க நம்புவோம் நினைக்கிறியா? நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதான் உண்மை. அவ சொல்றது உண்மை. யார் நம்பலனாலும் நான் நம்புறேன். நீ சொல்றத உண்மை நிரூபிக்க உனக்கு ஒரு நியூஸ். அவளோட புது சீரியை ப்ரோமோட் பண்றதுக்காக இங்க வரா. அப்ப கண்டிப்பா நம்ம அங்க போகணும். அவதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, எங்க எல்லாருக்கும் அவரோட இன்ட்ரோ கொடுக்கலாத? அதையும் பார்க்கலாம். ஏய் டாக்டரோ, எங்க போறீங்க? யார் அவரு? என்னால நம்பவே முடியல. டாமி டாமி ஆலிவா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவா? என்னால நம்பவே முடியல. உன் பேரோட கடைசி வார்த்தை பெர்னாண்டஸ். அதெல்லாம் பெரிய கதை. இத பத்தி பேசுறதுக்கு இது நேரமும் இல்ல. நீ எப்படி இருக்க? ஃப்ரெண்ட், கொஞ்சம் நீ வந்து மூணாவது டேபிளுக்கு ஹெல்ப் பண்றியா? போன வாட்டி நீதான் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வச்ச. அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். சாரி, எனக்கு எதுவுமே புரியல. நீ அன்னைக்கு இறந்துட்டேன்னு நினைச்சேன். அந்த ஐலாண்டே ஐலாண்ட் அழிஞ்சது உண்மைதான் டாமி. அதுல பொழைச்சது நம்ம 2 பேர் தான். நீ எதுக்காக போன் பண்ணல? மெசேஜ் ஆவது பண்ணிருக்கலாமே. உனக்கு தெரியும் இல்ல, ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு. அதான் தெரியும். இங்க பாரு நண்பா, நம்ம செஞ்சுட்டு இருந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு புது பாதையில போயிட்டு இருக்கு. சில விஷயங்கள் புதுசா இருக்கு. சரியா சொன்ன. ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சோ இதை நான் கிளம்புறேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உன்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உன் மியூசிக் டெஸ்ட் ரிசல்ட் நல்லா இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட பேசணும். எதை பத்தி? எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில இருந்து நான் ஒரு விஷயத்தை டோட்டலா மறந்துட்டேன். அது டாக்டர் ஆலிவர் தான். சோ அதை பத்தி வேற யாராவது பேச. அப்பா அவர் என்னோட டீச்சர். நீங்க மறந்ததுக்காக நான் மறக்க முடியுமா? இது தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேச. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
பேரையும் சமாளிச்சுட்டு நம்ம எப்பதான் கிளம்புறது? சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடல, கவலைப்படாதீங்க. நான் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பழைய ஸ்நேகிதி கீராவுக்காக எழுதுங்க. கீராவா? வாவ், எவ்வளவு நாளா எங்க இருந்த நீ? வாவ், அப்ப நீயும் என்னுடைய ஃபேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களுடைய ஃபேன். என் பேர் கார்னர் மிட்நைட். எப்படி இருக்கீங்க? நாங்க 2 பேரும் பாடிட்டு போன கீரா உங்ககிட்ட சொன்னாலா? சொன்னா, ஆனா நான் முதல்ல நம்பல. ஓ, அதனும் பெரிய ப்ரொஃபஷனல் கிடையாது. நாங்க ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமா கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனா நம்ம நல்லதானே பாடிட்டு இருந்தோம். ஓ ஆமா, கண்டிப்பா. அப்ப நம்ம பாடுற பாட்டு நல்லதா இருந்தது. ஆனா இப்ப நாம பெருசாயிட்டாமே, கொஞ்சம் டிஃபரெண்டா வழிவிடுங்க. என்கிட்ட பிரஸ் பாஸ் இருக்கு, வழிவிடுங்க. நான் தான் கேசடி கார்னர் லெஃப்ட் சைடு ரிப்போர்ட்டர். நான் உங்களை பத்தி ஒரு ஸ்டோரி எழுதலான்னு இருக்கேன். சாதாரணமான நிலையில இருந்த நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பாப் சிங்கர் ஆனீங்க? நீ ரொம்ப நல்ல கேள்வி கேட்ட. உனக்கு தெரியுமா இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு? ஒரு நிமிஷம். கீரா, நீ இப்ப கிளம்பலாம்னு நான் நினைக்கிறேன். நாம அப்புறமா மீட் பண்ணலாம். ஐ மிஸ் யூ. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. எனக்கு நல்லா தெரியும், நிச்சயம் அது பயங்கரமா தான் இருக்கும். ஆமா, ஒரு மனிதனுடைய இளமையை பறிச்சு அதை நான் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உனக்கு அதுல விருப்பம் இருக்குல்ல? சொல்லு. நீ இந்த ஃபேமஸ் சூப்பர் ஸ்டார் தானே சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நீ மன்னிக்கணும். கைரி உனக்கு தெரியும்னு சொன்னதை நான் நம்பல. அதனால தான் என்ன நீ மன்னிக்கணும்னு சொல்றேன். நான் ஏன் நம்பலனா, அவ எங்க இருக்கா, நீ நீ எங்க இருக்க? என்ன என்ன சொன்ன? நான் அவளை, நீ சொன்னது சரிதான், நான் அவளை சந்திக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். தம்பி, என்ன இந்த டாங்கி ஊர்ல இருக்க எல்லா இளைஞர்கள் கிட்ட இருந்தும் அவங்களோட இளமைகள்லாம் திருடிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாங்க. அவ கைலிய சைபர் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஏன்னா அவ வயசான மாதிரி ஆயிட்டாலே. அது மட்டும் இல்லாம அவ ரொம்பவே கோவமா இருக்கா. ரொம்ப பாவம். அவ மேல வருத்தப்படுறத நீ நிறுத்து காரணம். அதை விட இப்ப நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரெடியா இரு. யாராவது ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு டிவி ஷோ இருக்கு. உங்கள் விருப்பம். உனக்கு வயசுதான் ஆச்சு, ஆனா உன்னால பாட முடியும்ல? சரி, அப்படியே நான் பாட போனாலும்
எனக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? network.blogspot.in பாட்டி. நான் போய் ஆகணும். இல்ல வேண்டாம். உன்னை பார்க்க ஏலி இருக்கா, கவலைப்படாத. நீ எங்கேயும் போகாத, நீ என் கூடவே இரு. நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே. நீ ஹீரோவை கூப்பிட்டியா? நான் கூப்பிட்டேன். ஆனா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏய், சீக்கிரமா சீக்கிரமா இத சீக்கிரமா ஷூட் பண்ணு. நல்ல மெட்டீரியல் இது. எல்லாத்தையும் ஷூட் பண்ண. ஏய், சீக்கிரமா. இதை வந்துட்டேன். கேசரி கார்னர் ரீச் ஆயிட்டு போட்டோ. ஏய், இங்க பாரு. உனக்கு சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி தான் பண்ணணும்னு தோணுமா, இல்ல இப்பதான் இது மாதிரி மாறிட்டியா? இதெல்லாம் என்னோட தலைவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆமா, நான் உன்கிட்ட எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்? உன்னோட இளமையை கூட ஐயோ, சின்ன பொண்ணா இந்த வேலையை பண்றதே ரொம்ப கஷ்டம். வயசான தோற்றத்துல வேற பண்ணணுமா? வந்துட்டு இருக்க கார்னர். சொல்றேன். கடந்த முறையே நான் உனக்கு உயிர் பிச்சையை கொடுத்தேன். அதை நீ மறந்துட்டியா பிளாக் ரேஞ்சர்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அனாவசியமா என்கிட்ட பேசக்கூடாது. இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். வாங்கிட்டேன். முடிஞ்சா என்ன பிடிக்க மாமோ? அம்மா, நம்ம இங்க என்ன பண்றோம்? எனக்கு ரொம்ப இங்க பிடிக்கல. பாரு, வயசான நமக்கு இங்க இருக்கவங்க யாராவது உதவி செஞ்சுதான் ஆகணும். தம்பி 2 பீட்சா ப்ளீஸ். வயசானவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா தம்பி? இருக்கும். அப்படியே அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு கொடுங்க. நான் எப்படி இந்த நிலைமையில நான் பப்ளிக் முன்னாடி போய் நிக்க முடியும்? கவலைப்படாத கைலி, உன் ஒருத்திக்கு மட்டும் இப்படி நடக்கல. இந்த சிட்டி முழுக்க நிறைய பேருக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையாவா? ஆனா அது என்னுடைய ப்ராப்ளம் கிடையாது. இது என்னுடைய கைலி ஸ்டைல். எனக்கு தெரிஞ்சு கைலி எப்படிப்பட்டவ தெரியுமா? தன்னை பத்தி இல்ல, மத்தவங்கள பத்தி தான் அதிகமா நினைப்பா. நான் போயே ஆகணும். கொஞ்சம் நீங்க இத ப்ளே பண்ண முடியுமா? கண்டிப்பா. இது நல்லாதான் இருக்கு. நான் அழிக்காம விட மாட்டேன். தோல்வியை ஏத்துக்க செல்றாக்ஸ். இரு, நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க மாமோ. விளையாட்டு முடிஞ்சிருக்குது ஐயா. ரொம்ப ஆடுறான். இங்க என்ன நடக்குது? அம்மா, என்னமா கத்துற? சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டெரஸ் ஸ்கிரீனுக்கு வார்னிங் கொடுக்க மறந்துட்டேன். நல்லா காரியம் செஞ்ச. உன் இளமை எனக்கு வந்துருமே. அவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிடைக்காது. Time கொஞ்சம். Power up. Kind of power. Hey, Ranger. Stand on the table. எங்கட சிங்கர் சாரதி தயாரா? நீ எல்லாம் என் முன்னாடி குழம்ப. அதையே இப்ப பார்க்கலாம்.
www.electronic.blogspot.in. ஹைட்ரோ டெசிமீட்டர் ஆக்டிவேட் பண்ண. நீங்க சொன்ன மாதிரி செய்யற மாஸ்டர். சரி, ஓகே. SWAT ஸ்டேஷனுக்கு வேணும். இப்ப நீ தப்பிக்கவே முடியாது. இப்ப இதை வாங்கிக்க. இப்ப நீ என் கைக்குள்ள அடக்கம். வாங்க, இவனை இப்ப நம்ம அழிக்கிறோம். என் மூக்கு. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிற நேரம் என்கிட்ட இல்ல. சண்டை இன்னும் முடியல. Dino drill, engage. நான் எளிமையாயிட்டேன். எவ்வளவு அழகா இருக்கு. இது நான் தானா? எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரெண்டு டிக்கெட் கொடுங்க. இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் வயசானவங்கன்றதுக்காக எங்களை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நல்ல ஜோக் பண்றீங்களா? உங்ககிட்ட நான் ஃபுல் பணமும் வாங்க போறேன். கேசரி, நம்ம நான் சொல்றது கேளு. இது வரைக்கும் ஏழு பார்த்ததே இல்ல போல. இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை பார்க்க வந்திருக்கேன்றதுக்காக என்ன மாதிரி ஒரு வயசான பொம்பளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப பெரிய பாவம் சொல்லிட்டேன். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? என்னை தொடாதீங்க, தொடாதீங்க. நான் உங்களை மாதிரி வயசானவதான். ஏய், இது நானாச்சு. ஆமா, உங்களுக்கு எங்க கிடைச்சது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீதான் இதை வரைஞ்சியா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு இந்த டிராயிங் பிடிக்கலையா? இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை பார்த்தா கூட சூப்பர் ஹீரோ மாதிரியே இருக்கு. இங்க பாரு, சூப்பர் ஹீரோனா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நான் பண்ற டிராயிங்கை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த பெயிண்டிங்கை நான் உங்களை சூப்பர் ஹீரோவா நினைச்சு பண்ணேன். தேங்க்ஸ், நீ அழகா பேசுற. நான் இந்த பாட்டு என்னோட ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்றேன். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். Best friends, they come and go depending on your highs and your lows. My best friend decided not to be there when I needed her the most. I thought you'd be there for me, then why did you lie to me? Using me to get what you want. Then I couldn't believe it happened. No, I couldn't understand. She said it'd be my baby, then why did you betray me? Temptation got to his head. Then I left him in the end. And this is what I said. It feels like it's gonna be
Cartoon Network Publisher.blogspot.in